பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை அழிப்பார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பே கடந்து போவார். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தான் கடந்து போவார். தேவதூதர்கள்லாம் கடந்து போவார். அவரே உங்கள் முன்னின்று உங்கள் சத்துருக்களை அழிப்பார். சத்துருக்கள், ஏகப்பட்ட சத்துருக்கள், வியாதி, வறுமை, தரித்திரம், எல்லாம் சத்துருக்களுடைய கிரியைகள். இதெல்லாம் அவரே முன்னின்று உங்கள் சத்துருக்களை அழிப்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போக வேண்டுமா? அன்பாளர்களே, சாத்தானாகிய பிசாசு உனக்கு முன்பாக கடந்து போய் அவன் சத்துருக்கள் அழிக்க மாட்டான். சாத்தான், ஏன்னா அவனே ஒரு சத்ரு. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அழிக்கிறான் உனக்கு முன்பாக போய். ஏன் உனக்கு முன்பாக போனா? நீ ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிற. நீ ஆதாமுக்குள் இருந்தால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போக மாட்டார். சாத்தானாகிய பிசாசு தான் உனக்கு முன்பாக கடந்து போய் முன்னாடி போய் நல்ல நல்ல காரியத்தெல்லாம் அழிச்சிட்டு இருப்பான். நீ போறதுக்கு முன்னாடி போகிறதற்கு முன்னாடியே காலையில் எழுந்ததுமே சாத்தான் முன்னாடி கடந்து போறாங்க. காலையில் எழுந்ததுமே, ஆதாமுக்குள் பிறந்த நீ, நன்மத்தையும் அறியத்தக்கவனா இருக்கிற நீ, போற இடத்துல எல்லாம் நன்மத்தையுமே சுமந்து போற. தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போக மாட்டாரு. பிசாசு தான் முன்பாக கடந்து போய் எல்லா நல்ல காரியத்தை அழிச்சிடுவான். உபாகம் 31:3 சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே முன்னிட்டு அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். தேசத்தையே சுதந்திரிப்பாருங்க. அப்போ தேசத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கணும்? கிறிஸ்துவை கொடுக்கணும். கிறிஸ்து தேவ நீதிக்கு உழித்ததல். தேவனாகிய கர்த்தரை கொடுக்கணும். கர்த்தருக்குள் ஆம் என்ற வாக்கு தத்தங்களை கொடுக்கணும். தேசத்தாருக்கு, பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு. யார் அந்த நீதிமான்? இயேசுவை தன்னகத்தை கொண்டவன். இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்தங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவந்த தேவி நீதிக்கு உழித்ததலை உடையவன் தான் கர்த்தரை தன்னகத்தை அதை தான் கொடுப்பான். தேவனுக்கு ஆதாம் மாம்சமான யாவது விசுவாசி கிரியை அழிச்சிடுவான். தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். கடந்து போனமே
காலையில இருந்துமே யார் கடந்து போறா? அந்த காலையில தேவனாய கர்த்தருக்கு முன்பாக போனோம்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு பசுத்தாய் தேவதூரெல்லாம் முன்பாக கடந்து போய் அந்த தேசத்தாரை அழிப்பார். தேவனுக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். பிசாசுகிரியை அழிப்பார், சாபத்தை அழிப்பார், மரணத்தை அழிப்பார், தரித்திரத்தை அழிப்பார், பாதாளத்தை அழிப்பார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். ஏற்று காலையில் எழுந்ததுமே பிதாவிடத்தில் அன்பு கொண்டார். ஆதாம் முழு உலகத்தில் அன்பு கொண்டார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். பசுத்தாய் தேவதூர்களெல்லாம் முன்பாக கடந்து போறாங்க. கிராமங்கள் தோறும் போறாரு, பட்டணம் தோறும் போறாரு. தேசத்தாரியே சுதந்திர ஜனங்களே சுதந்திரிக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றாரு. ஏன்னா தேவனாய் கர்த்தர் முன்பாக போறார் இயேசுக்கு முன்னால. ஏன்னா இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக. இயேசு ஆதாம் கிடையாது, நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. அவன் ஜீவன், ஜீவ வார்த்தை. தேவன் நீதிட்டு உயிர்த்த இயேசுக்கு சொல்லாம ஜனங்களுக்கும் கொடுக்கிறார். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. ஜனங்களை சுதந்திரிச்சா தேசத்தையே சுதந்திரிச்ச மாதிரி. ஆமா, ஜனம் 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 போகணும். பணம் பணம் பணம். ஜனம் வந்தா எல்லாமே வந்த மாதிரி தான், தேசமே வந்த மாதிரி தான். அதனாலதான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். இயேசு ஆத்துமாக்களை ஜனங்களை ஆதாயம் பண்ணாரு. அதுக்கு ஜீவனையே மீட்பு பொருள் கொடுக்கிறாரு. பிசாசிலிருந்து மீட்டெடுத்துறாரு. ஜனங்க கையில வந்தா ஜனங்களுடைய காணிக்கை தசமபாகம் யாருக்கு? உங்களுக்கு தான். ஜனங்க காணிக்கையா கூட்டுவாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பே கடந்து போய் அவரே பிறகு அவரே அந்த தேசத்தாரை அழிப்பார். பிசாசுகிரி ஆயிக்கன்னா இயேசு ஜீவனை கொடுங்க. ஜீவரத்தம் இயேசு கிறிஸ்து வாக்கு தந்தம். பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. ஆமா, உடனே காலையில இருந்து பார்க்க கசுப்பு வயிறாகி கோபத்துல இருக்கக்கூடாது. நன்மத்தை காரியத்துல இருந்தாக்கா பிசாதான் முன்னாடி போவோம். பிசாசு முன்னாடி போய் என்ன பண்ணுவான்? ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சிட்டு இருப்பான். தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். உபாகமும் 31:3. அவரே அந்த தேசத்தாரை உனக்கு முன் நின்று அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு சுவாமிட்ட வாக்குத்தத்தங்களை ஜனங்களுக்கு கொடுங்க. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுகிரி எல்லாம் அழிச்சு போயிடும். உண்மை, சத்தியம். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குற ஜீவ சர்வஜீவன். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உடனே பிசாசு கிரி அழிஞ்சு போகுது. சாப்பு அழிஞ்சு போகுது. மரணம், தரித்திரம், பாதாளம், வியாதி எல்லாமே அழிஞ்சு போகுது. அவர் தழும்புகளும் சுகமானாய். ஜீவ சர்வஜீவ ரத்தம். தேவ நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. பாவன்ட்டு மரணம் ஆயிடுச்சு. தேவ நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. போற இடத்துல எல்லாம் ஜனங்களுக்கு கிராமங்கள் தோறும் போனாரு, பட்டணங்கள் தோறும் போனாரு. அவர் எங்கும் சுத்தி தெரிந்தா பசுத்தாவி தேவதூரெல்லாம் முன்னாடி போறாங்க இயேசுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் ஒரு ஜீவன். அந்த ஜீவ சர்வஜீவ ரத்தத்தை சிலுவையில குத்துட்டாரு. அதனால நன்மத்தேம வாழ்க்கை வாழாத, நன்மார்க்கு துன்மார்க்கனா இருக்காத. ஏவாள் செய்த நமக்கு பெரிய ஒரு துரோகம் தான். நன்மத்தேம கடி குஷி கொடுத்துட்டா. டெய்லி பிசாசு முன்னாடி போய் நல்ல ஆசீர்வாதம்லாம் ஆயிடுச்சு கிடக்குறான் பிசாசு. எதையும் சுதந்திரிக்க முடியல நம்மளால. நம்பதான் பிசாசு சுதந்திரி. நம்பது திண்டிடுறான். தேசத்தையே தர்றான், குடும்பத்தை தர்றான். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், வேலை, ஜெயில், வீடு, மாடு எல்லாத்தையும் திருடி கொண்டு அழிச்சிடறான். அதனால தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போனோம்னா கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த இயேசு சுவாமன்ற வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துங்க. ஒரு ஆள் பாய்க்கூடாம. ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தலாம் கூட அந்த ஆள் மூலமா பிசாசு வருவான், உரிமையா வருவான். ஆனாதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் இருக்குது. உலகத்தையும் அன்பு கூர்ந்தான். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை
அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். யோசுவா அவனுக்கு முன்பாக கடந்து போவான். யோசுவா கடந்து போனானா இல்லையா? கானானிய ராஜாக்கள் எல்லாம் ஐக்கிறான் பாரு. 31 ராஜாக்கள் ஐக்கிறான். கானா தேசத்தையே சுதந்திரிக்கிறான். கட்டாது வீடு நடாது தோப்பு. ஆனா தேசத்தையே சுதந்திரிச்சானா இல்லையாங்க யோசுவா? ஆமா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அந்த தேவன் தனக்குள்ள கானானியர்கள் எல்லாம் சீதறி ஓடுறாங்க. பாபிலுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு. ஆமா, யோசுவா ஒரு பழைய ஏற்பாட்டு நீதிமான். ஆமா, ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமா நீதிமான். யோசுவா அவனுக்கு முன்பாக கடந்து போவான்டார். அந்த கடைசி வார்த்தையில தேவநாயகத்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். நீ அவர் உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். பழைய ஏற்பாட்டுல கானானியர்கள் எல்லாம் அழிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல பிசாசு கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டாரு. மனுஷகுமாரன் மனுஷரே அல்ல, பிசாசு கிரியை அழிக்கும்படி வெளிப்பட்டார். பிசாசு ஜீவ சர ஜீவரத்தம் தான் பிசாசுகளை சாப பாவமான தத்திரம் இதெல்லாம் பிசாசு சக்திகள் எல்லாம் அழிக்கணும். தேவி நீதி உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சர ஜீவரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ பூமி, ஜீவ நிலம் எல்லாம் ஜீவனுக்குள்ள இந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா பிசாசுகிரி எல்லாம் தேசத்தை சுதந்திரிக்கலாம், ஆத்துமாக்களை சுதந்திரிக்கலாம், ஜனங்களை சுதந்திரிக்கலாம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். மனுஷரை எப்படி பிடிக்க முடியும்? மனுஷன் பிடிக்க முடியுமோனால உள்ளகிற பிசாசு ஐஜா தான பிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்கா அவன் வேற எங்கேயும் போக முடியாது. நேரா தேவாலயத்துல வந்து உட்காந்துருவான். அதுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். லேகியோனுக்குள்ள இருக்கிற பிசாசு எப்படி ஆயிடுச்சார்? இயேசு 2000 பிசாசு இருந்துச்சா இல்லைங்க லேகியோனுக்குள்ள? அந்த லேகியோன் எப்படி ஆயிடுச்சாரு? நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே அவன் நன்மை தேம கனி சாப்பிட்டான். ஆதாம் வழியா பாவம் மரணம் இருக்குது அவனுக்குள்ள. பாவம் செய்ய பிசாசினால் உண்டாயிரும். 6000 லேகி ஒன்னும் 6000ன்றாங்க. 2000 பிசாசு இருக்குது. அது எப்படி அழிக்கிறாரு? ஏசு 12 சேத்துல படகுல கூட்டு போய் காட்டுறாரு. எப்படி அழிக்கிறோம் பாரு லேகியோன் பிசாச. அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டு போன்ட்டாரு. எப்படி சொன்னாரு? புறப்பட்டு போன்னு ஜீவனை கொடுக்கண்டா பிசாசு, ஜீவ சர்வ ஜீவரத்தம். நீ நன்மை தீமை கனி சாப்பிட்டு அவனுக்குள்ள 2000 பிசாசா வந்து உட்காந்துக்கிறேன். 2000 இயேசு ஜீவன் பருவில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஜீவ சர்வ ஜீவரத்தம் கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமத்து மூடு உலகு. உடனே பாருங்க அத்தனை பிசாசம் அலைகழிச்சு ஓடிய பிடிச்சிங்க. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து அவனை ஆதாயம் பத்திட்டார். அவன் ஆதாயப்படுத்தினா அவன் எல்லாம் ஆதாயப்படுத்துற மாதிரி தான். ஜனங்களை ஆதாயப்படுத்தினா இங்க தேசத்தையே ஆதாயப்படுத்துற மாதிரி. அதான் புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல உபாகம் 31:3 தேவநாயகத்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். யோசுவா கடந்து போறான். கானானியர்கள், ஏத்தியர்கள், எபோசியர், கிர்காசியர், ஏமோரியர்கள் தேசத்துக்கெல்லாம் போறான் யோசுவா. போய் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தான் தேவன் தனக்கு கொடுக்குது பழைய ஏற்பாட்டுல. ஆமா, தேவனை கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாம் பிசாசுகிரி ஐசி கானானியர் ராஜாக்கள்லாம் ஓடுறாங்க. 31 ராஜாக்களை ஜெயிக்கிறான். எப்படி ஜெயித்தான்? தேவன் தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினா இருக்குது. யோசுவா புத்தகம் 11, 12, 13 எல்லாம் போய் வாழ்த்து பாருங்க. எப்படி யுத்தம்? ஜீவ யுத்தம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும். இயேசு சாமட்ட வாக்குத்தத்தத்தை. இந்த யுத்தத்தில நன்மை தீமை யுத்தம். அது பிசாசு யுத்தம். அது நல்லதெல்லாம் ஆயிடுக்கணும். ஆசுவாத ஐஸ்வர்யம் சுகம் பலம் ஜீவனெல்லாம் ஆயிடுக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். இயேசு விட்டுனா பாதாள ராஜ்யம். நன்மை தீமை சாகவே நன்மார்க்கு துன்பம் நீதி அநீதி பாதாளத்தை தேவனுக்கு தனக்கு பரலோக ராஜ்யத்தின் ஆசுவாதம் எல்லாம் வாழ்க்கையில ஆயிடுச்சு போயிடும். விசுவாச ராஜ்யமாக குடும்பத்துல சரீரத்துல வாழ்க்கையில ஒரே வியாதி வறுமத்தை திரும்ப போயிடும். அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். எந்த தேசத்தார்? எந்த தேசனா இருக்கணும்? ஆதாம் வழியா பிறந்ததான் நன்மத்தை மாதிரி எத்தக்கவன் கூடா கூடி ஜீவ சரீரம் தேவனுக்கு குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், மாம்சமான யார்? சுவாமியுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு. யார் நீதிமான்? கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்கதான் நீதிமான். தேவ நீதிமான்.
ஆமா, சுய நீதிமான் அநீதிமான் மனுஷன், நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் கெட்டவன், அவருடைய ஆட்சி எல்லாம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவ குரு, அவனை கட்சி கொண்டு இருக்கக்கூடாது. தேவி நீதி தூய்த்தல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போடா கூட தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு பிசாசுங்கிரி அழிஞ்சு போயிடுது. உனக்குள்ள இருக்கிற பிசாசுங்கிரி அழிஞ்சு போகுது. தேவடைய ஆசீர்வாதத்தை, தேவடைய ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பாய், சுகத்தை, பலத்தை, தேவடைய தேசத்தை சுதந்திரிப்பாய். உபாகமம் 31, உனக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உன் முன்னிருந்து அந்த தேசத்தாரை அடிப்பார். ஆமா, அதாவது நீ அவனை அழிக்கணும், இல்லைன்னா அவன் ஒன்னு அழிச்சிடுவான். ஆமா, வாய்ந்தே தேர்ன வாழ்க்கை கொடுத்தே தேர்ன கணன்ற மாதிரி நீ பிசாசு அழிச்சே தேரணும், இல்லைன்னா அவன் அழிச்சிடுவாங்க. நீ அழிக்கலாம் எப்படி இருக்கும்? நீ அவனை அழிக்க விரும்பலன்னா அவன் உன்னை அழிக்க ரெடியாகிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணம் தான். அந்த ஜீவனை கூட ஜீவ சர்ற ஜீவனத்தான். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஜீவத்துல தேவி நீதிட்டு உயிர்த்தேல கொடுத்தாதான் பாவன்ட்டு மரணத்தை நீ அழிக்க முடியும். தரித்திரத்தை ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். அப்பதான் தரித்திரத்தையே அழிக்க முடியும். தரித்திரன்றது ஒரு ஸ்பிரிட், தரித்திர ஆவி. மனுஷனுக்கு பின்னாடி அந்த தரித்திரத்துக்கு பின்னாடி ஒரு பிசாசுக்கு அசுத்தாவி. அது அழிக்கிற ஜீவ ஐஸ்வர்யம். கோடா கோடியா தேவனுக்கு ஆதாம் முழுவது ஒரு நாள் பாய்க்கிடாம அப்படின்னா தரித்திரம் ஸ்பிரிட் ஆயிடுச்சு, ஐஸ்வர்யம் சந்திக்கும். ஆபிரகாம் பூமி தாங்க கூடாதபடி எப்படி ஐஸ்வர்யம், ஆடுகள் மாடுகள் ஒன்றும் பொண்ணு வெள்ளி, அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்குட்டியை தேவனுக்கு செலுத்துறான். அந்த இயேசுவாமுக்கு பழைய ஜீவ சரஞ்சேவன் ரத்தம் இந்த தேவனுக்கு செலுத்துறான். ஆதாம் முழு உலகம் செலுத்துறான். ஆபிரகாம் சகல காற்றில் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் சீமானா இருந்தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்குது. இயேசு கிறிஸ்து ஆமற்ற வாக்கு தத்தம். தேவ நீதிக்கு உயிர்த்தது, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன். இதாகுமார் பசு தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போனோமா? கிறிஸ்து அனுப்பு. தேவனுக்கு ஆதாம் காலையில் நைட் தூங்குற வரைக்கும் நன்மை தீமை டச் பண்ணாத. அவன் வந்து அழிச்சிடுவான். விசுவாசத்தை திருடுவான். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை குடும்பத்துல அவன் திருடுவானா, கொல்லுவானா, அப்புறம் அழிப்பானா, வேறு ஒன்றுக்கு வர மாட்டானா. அப்படிதான் ஏவாள் சாப்பிட்டான். நன்மை தீமை கடி உலகம் உள்ள அழிச்சுக்கிறான், திட்டிக்கிறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், வேலை, ஜீவன், பரிசுத்தத்தை எல்லாத்தையுமே திருடுறான். அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான். இயேசுட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் நானே வழியும் சத்தியம் ஜீவ விச்சத்துக்கு அதே ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தது. தேவி நீதிட்டு உழித்ததில் கொடுக்கணும். தேவனுக்கு ஆதாம் கிராமத்தாருக்கு, பட்டணத்தாருக்கு, தேசத்தாருக்கு. ஏசு மத்திய மாற்றுவங்கால அவர் பரம யோசுவா எல்லாரையும் சுதந்திரிக்கிறார் பாருங்க. ஜனங்களை, தேசங்களை எல்லாமே ஜனங்களுக்காக ஜீவ சர்வஜீவன் அவரு வாலிட்டா கொடுக்குறாங்க. நல்லவன் கட்டவும் இந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமாக்காரன் எவனுக்கும் கொடுக்குறாரு. அவருக்கு எந்த பிரச்சனை ப்ராப்ளம் இல்லை. மனுஷன் தான் 1008 பாரபட்சமா ஊழியக்காரன், வேறு ஊழியக்காரன். அவர் தெரியல, இவர் தெரியல, அந்த நாட்டில் எந்த தெரியல, எந்த ஜாதி அந்த ஜாதி தெரியல, அந்த சபை தெரியல, இந்த சபை, இந்த ஊழிக்க இப்படியே தான் பேசுறானே தவிர இயேசு ஜீவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்கணும் ஒரு உணர்வே இல்லை. அதுதான் என் செய்தியை கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கணும். அதான் நம்ம சேனல். சோயே ஜீவன் வேதாகம பேஸ்புக்ல போங்க. துளசிராம் தாமஸ் யூடியூப்ல போங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. எம்ஜிஜே வெள்ளூர் சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் போங்க. என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை வாக்குத்தத்தம். பிதா குமார் பசுதாகி ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு கேளுங்க. பிதா குமார் பசுதாகி ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க.
கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்க பெரியமானவர்களே, கிறிஸ்து சரீரத்து கிறிஸ்து ரத்தத்துக்கு வேலை தேவி நீதிட்டு ஒழித்தது போடா கூடி தேவனுக்கு தனக்கு தே ஜோலியா இருங்களேன். அசுத்தாய் அலகைத்து ஓடி பசுத்தாய் வர தேவதூர்கள்லாம் வர தேசத்தை தான் சுதந்திரிப்பீங்க, ஆத்துமாக்களை சுதந்திரிப்பீங்க. நானும் ட்ரை பண்றேங்க. நன்மை தீமையிலிருந்து என்னங்க பெரிய மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. அது 5 வேலைக்கு தான் செய்யுமா. நன்மை தீமை சாகவே சாவாய். ஏதோ விதத்தில் ஒரு சாவு சக்தி வேலை செய்யும். நன்மாக்கு துன்மாக நல்லவன் தீயவன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பிச்சுக்கு நாளிலே சாகவே சாவாய். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழிய ஜீவன். அந்த ஜீவன்ல தேவி நீதி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. நன்மை தீமையில சுய நீதி அநீதி கண்கள் நிச்சயமா ஜீவனத்தின் பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. அதை தேவன் தனக்கு கொடுத்து கொடுத்தா ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சுடுவான். ஆமா, கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பிசாசுகிரியெல்லாம் அழிச்சிடலாம். தேசத்தார சுதந்திரிக்கலாம். சமாதானத்தை சந்தோஷத்தை சுகத்தை பலத்தை எல்லாத்தையுமே சுதந்திரிக்கலாம். ஏசு சிலுவையில பிதாவையும் ஆவியும் ஜீவனை விட்டாரு. ஜீவசர ஜீவரத்ன ஆதாம் முழுவதும் ஜீவசர ஜீவர உலகத்தையே கொள்ளை கொண்டாருங்க. இயேசு சிலுவையில வானத்திற்கு சகல அதிகாரிகள் கொடுக்கப்பட்டு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவசாரம் தேசத்தில் உலகத்தையே கொள்ளை கொண்டார். விசுவாசின் தலையை பாவியினுடைய ஆசிரியமாதி ஆசிரிய நீதிமானுக்கு இயேசு நீதிமான ஆகி நிரூபித்து காட்டினார். சிலுவையில சபிக்குள் ஆசிரியர் பகைக்குள் நன்மை செய்தார். சத்துக்களை சிதைத்தார். துன்பப்படுத்தி ஜபம் பண்ணி ஜீவனை கொடுத்தார். ஜீவசார ஜீவன் பிதாவே இவர்களுக்கு மண்டியும் பிதா குமார் பசு அவங்க பேர் சொல்லி ஜீவசார் ஆதாம் அவங்க பேர் சொல்லி ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் முடுவதுக்கு குத்தாரா இல்லையா. ஆவியின் படி எழுத்தின்படி அந்த ஜீவசார ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்குது. திருவிருந்துல ஒவ்வொரு மாதமும் ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க, அப்பத்தி திராட்சை அந்த அப்ப ஜீவ சரீரம் அந்த ரத்த ஜீவரம் அந்த இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அதை வச்சுட்டியா நீ நன்மத்தை மேல போய்ங்கிற சுயநீதி அநீதியில விசுவாசம் ஒண்ணு அழிச்சுக்கிறான். திறறான் கொள்றான் அழிக்கிறான். சபையா அசுத்தாவி சாபங்களை பாவங்களை மன தத்திரமாக்குது. கிறிஸ்துக்குள்ளே இரு. தேவி நீதி உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து வாக்கு தத்துவம். எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் கிறிஸ்துவேசு எந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கடவுள்ன்றா. இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்றான் பவுல். ஒன்னானா இல்லைங்க, இனி நானே இல்லப்பா. இந்த பழைய மனுஷன் நன்மத்தையுமே இல்லையா பவுலுக்குள்ள. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னானா இல்லையா. தேவி நீதிட்டு உயிர்த்தான் பரலோக ராஜ்யம் தான். வானத்தோடு சகல அதிகாரம் தான். இங்கே போட்டுக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். ஒரு ராஜா 2 ராஜா இல்லைங்க, 31 ராஜாக்கள் அழிக்கிறாங்க யோசுவா. நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். யோசுவாவா இருக்கணும், ஆதாமா இருக்க கூடாது. நன்மத்தையும் அறிய சுயநீதி அநீதிக்காரனா இருக்க கூடாது. நீயும் அழிஞ்சிடும், உன்னால குடும்பம் சமுதாயம் உலகமும் அழிஞ்சு போடும். உன்னால பாவத்தின் சம்பளம் மாறணும். ஏவாள் முடியாது. ஏசு ஜீவன் ஜீவ விருஷத்துக்கணி தேவ நீதி உயிர்த்தல் பாவம் பண்ணி பிடிச்சு பரலோக ராஜ்யமா இருக்கும் ஊழியம். பாதாள ராஜ்யமா இருக்கக்கூடாது. பாதாளம்னா வேதனைன்னு அர்த்தம். வேதனையா இருக்கும் வாழ்க்கை. காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாருக்கும். ஆனா வேதனையா இருக்கு பாரு. நன்மத்தியமா வாழ்க்கை. பரலோகம் சமாதானம் சந்தோஷம் ரிஜாய்ஸ் அன்பு இறக்கம் தயவு கோடா கோடியாய் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஜீவ சர்வம் ஜீவரத்தம் ஜீவலம்சு ஜீவ கிட்னி ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். பரலோக ராஜ்யம் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். யார் கடந்து போறா? ஆதாமுக்குள்ள இருந்துன்னா பிச்சா தான் கடந்து போய்க்கிறான் உனக்குள்ள. எனக்கு வயசு 54 ஆகுது. இப்பதான் இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் வருது.
34 வருஷமா யார் கடந்து போய்க்கிறான்? ஆதாமின் சிந்தை மனு. அம்மா வயிற்றுல பிறந்துட்டு ஏதோ ஒன்று கடந்து போன. தேவன் கடந்து போனோம்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், பிசாசு ஆதாமுக்குள்ள இருக்கணும். அவன் கடந்து போய் பிசாசு நல்ல நல்ல காரியத்தெல்லாம் அழிச்சிருவான். இயேசு பரிசுத்த ஜீவனை குத்து பிசாசுங்களெல்லாம் அழிச்சிட்டு இருப்பாரு. தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உன் முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அந்த தேசத்தாரை நீ அந்த தேசத்தை சுதந்தரிப்பாய். இயேசு சுதந்தரிச்சார். சிலுவையில நம்முடைய பாவத்தை ஏத்துட்டார், நம்முடைய அக்கிரமத்தை ஏத்துட்டார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிச்சுக்கு நாளில சாகவே செத்துட்டார. ஆனா என்ன பேசினார் அந்த 6 மணி நேரம்? பிதாவாகி தேவன் பசுத்தாய் கடந்து போறதுக்கு ஜீவ வார்த்தை பேசுறாரு. யாருக்கு பேசுறாரு? பிதாவே ஆவித்து ஜீவ சரஜீவரத்தை கொடுக்குறாரு. காட் தேவனுக்கு. மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு? ஈட்டியால குத்துறோம், சபிக்கிறோம், காரியத்தை ஜீவ சரஜீவரத்தை ஆதாம் குத்தார இல்லையா? பசுத்தாய் தேவதூரெல்லாம் கடந்து போய் என்ன பண்ணாங்க? அவரை பாதாத்துல போய் ஈத்துன்னு வந்து பசுத்தாய் உயிர்த்தையில கொடுத்து தேவதூரை கல்ல பட்டிட்டு விசுவாசி தலையெல்லாம் நச்சுக்கிட்டு உலகத்தையே இயேசு கையில் கொடுத்துறாரு. இன்னைக்கு உலகத்துக்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இயேசு தாங்க முதல் வாடகை இந்த உலகத்துக்கு. அப்புறமா தான் பெரிய கோடீஸ்வரர் பில்கேட்ஸ், முகேஷ் அம்பானி, எவனோக்கிறான் கோடீஸ்வரர். கோடீஸ்வரர்கள் எல்லாம் 2வது ஓனர். முதல் ஓனர் இயேசு தான் இந்த உலகத்துக்கு. இந்த பூமிக்கே இயேசு தான் ஓனர். நம்மள மாதிரி ஆகி பாவமாகி சாபமாகி மரணமாகி கண்டாச்சி காதாகிச்சு இன்பு குத்தி செம்புல் குத்தி வாரி துப்பி ஏசு தலைமையில கை வச்சு கவலைப்படலங்க. அட்டை தரிசனத்துல பேங்க்ல பேலன்ஸே இல்லை ஏசுக்கு. பேங்க்ல 2000 5000 10000 2000 3000 இது அவருக்கு அது கூட இல்லை. சிலுவையில அட்டை தரித்திரம் 2 கை ஓட்ட கை போட்டாங்க. பயப்பில்லைங்க. ஜீவரத்தம் கொடுக்குறாருங்க. அந்த ஜீவரத்தம் உனக்குள்ள இருக்குதுங்க. அதை போய் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு வளர்த்து கொடுத்தாருங்க. பசுத்தாய் கடந்து போனாருங்க. தேவதூர்களெல்லாம் கடந்து போய் உலகத்தை விசுவாசி தலை நசி பசுத்தாய் சாவுக்கு உயிர்த்த தேவதூத கல்ல வானத்துக்கு சகல அதிகம் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. இயேசு கிறிஸ்து ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தது. கிறிஸ்து சிந்தையை உங்களுக்குள்ள இருக்க கடவுது. நன்மை தீமை அறியத்தக்கவனா இராத, நன்மார்க்கு துன்மார்க்கனா இராத, நல்லவன் கெட்டவனா இருக்காது. சாகவே பிசாசு தான் கடந்து போவான். சரீரத்துல வியாதி, குடும்பத்துல சாபம், ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் பிசாசு கிரிய ஓழாத வாழ்க்கையில கோடியா பணம் வச்சு கூட திடீர்னு செத்து போறான், தற்கொலை பண்ணி சாவறான். வறுமை, தரித்திரம், ஆபத்து, திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வெறும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஆனால் இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்கற நீ பாக்கியமா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணு. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி 100 பேருக்காக செய்தி ஷேர் பண்ணு. உபாகம் 31:3 வாசிப்பாரு. உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். நீ புதிய ஏற்பாட்டு யோசுவா, அவன் பழைய ஏற்பாட்டு யோசுவா. பழைய ஏற்பாட்டு பசுத்தமான 18 ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அது 7. புதிய ஏற்பாடு பொருள். அந்த 18 ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தில் தேவாட்டுக்குட்டி, அவர்தான் ஜீவாட்டுக்குட்டி. ஏசு கிறிஸ்துக்குள் ஆவண்ட வாக்கு தேவ நீதி இயேசு ஆவண்ட பரலோக ராஜ்யமே சோடா கூடிய பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலக விஸ்வாசிகள் அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூர்களெல்லாம் வருவாங்க. வாழ்க்கைய ரகலை அன்பு தேவன்பு சபிக்கிறவாசுதி பகைக்குள் நன்மை தத்துவ துன்பப்பட்டு ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடு. வேறு விசுவாசி ஊழியக்காரர்கள் நாடு தெரியல ஊடு தெரியலாச்சும் அந்த பேசிட்டு இருக்காத. யாருமே சரியில்லை, எல்லாமே சரியில்லை. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமா கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கலாம். எப்பேற்பட்ட மனுஷனே இந்த கிறிஸ்துவ போடா கூடிய பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் கொடுத்து அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் வந்துட்டானோ தேவனுக்கு ரட்சித்து தான் ஆகணும். அதனால சோர்ந்து போகாம கொடு. விசுவாசம் சோர்ந்து போக பாவத்தை மருந்து குத்திட்டே இருக்கிறான். 6000 வருஷமா ஆதாம்பியாவால இருந்து இயேசு மாதிரி அடக்கம் பண்ணி உயிர்த்தது பரலோகராஜ் தேவநீதி உயிர்த்தல் கொடுத்துக்கிறார். போடா கூடிய கொடு. ஆமா, வாய்ந்தே தெரியணும், வாழ்க்கையை கொடுத்தே தெரியணும். நீ விசுவாசிக்கிறியா அவன் ஒன்னு அழிச்சிருவான். அவ்வளவுதான் மேட்ரு.
ஏதேன் தோட்டத்துல ஜீவ விசர்க்க நீ வானான்னாங்க. நியூட்ரலா வந்து உடனே பாவத்தின் சம்பளமான பிஜா கனி சாப்பிட்டாங்க. இப்போ தேவடைய கனி ஜீவ கனி. அவனுடைய வடியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். வருத்தப்பட்டு பாரத்துல எல்லோரும் எண்ணித்து வாருங்க. நானே ஜீவப்போம். அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? இந்த ஜீவ சாமண்ட வாக்குங்க. இந்த பிதா குமார் பசுத்தா கொடுங்க. ஆதாமத்து முழுவத்து கொடுங்க. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரிசனத்துக்கு பாதத்துக்கு எல்லாம் தப்பித்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணேஸ்வர செஞ்சே இருக்க கடவுது. நான் இதோட கூட முடிக்கிறேன். 31:3 தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போகணும். மனைவி பிள்ளைகளுக்கு கடந்து கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதம் கோடா கூட வாய்நாள்லாம் கொடுத்துட்டே பசுத்தாய் தேவதுர்லாம் பசுத்தாய்க்கு விடுதலை. தேவதுர்கெல்லாம் போவாங்க, பாதுகாப்பாங்க. பாவத்துக்கு தாபத்துக்கு மறுத்தத்துக்கு நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். அந்த தேசத்தாரை அழிப்பாய். விசுவாசிக்கிறீர்கள் அழிக்கிறவனாய் இருப்பாய். நீ பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு ஒளியாய் இருப்பாய். 31:3 உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவா. அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரே நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னபடி யோசுவாவுக்கு முன்பாக கடந்து போவான். யோசுவாவா மாறு. யோசுவானா கம்ப சொந்தம் கிடையாது. அவன் ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாடு. நீ இயேசு ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டாய். அவன் நீங்களே நீ பொருள். யோசுவா காட்டுல பெரிய அவன் 31 ராஜாக்கள் காணாத தேசம் கட்டாது நடாத வாழு தேடு எல்லாம் உனக்காக தான் கட்டப்பட்டு வச்சுக்குது. கிறிஸ்து கோடா கூடிய கொடு. தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு வாய்நாள்லாம் கொடு. இடைவிட எக்காலத்தெல்லாம் கொடு. பசுத்தாவிர தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்ய கிறிஸ்து இந்த சிந்தையை உனக்குள்ள இருக்கணும். கோடா கூடி ஜீவன் தரணும். யாரை பார்த்தாலும் எண்ணிக்கைக்கு தொகை கடற்கடல் வல்ல போல ஜீவன் தரணும். வானத்து நட்சத்திரங்கள் ஒரு இயேசு ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் பரலோக ராஜ்யம் கோடா கூடிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது கோடா வாய்நாள் உங்களுக்கு இடைவிட எக்காத்து கொடுக்குறேன். மணி பேசு, பிள்ளை பேசு, ஏரியாவுக்கு ஜனக்கு பேச சொல்லி கிராமங்களுக்கு பட்டணத்துக்கு எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கும் வானத்துக்கே பூமி மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு நாமமே இல்லாமல் வேறொரு நாமும் கட்டளைப்படவில்லை. கட்டளையிடப்படவே திருடமும் கொள்ளவும் வழிக்கு வருகிற வேறொரு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஜீவகட்டி ஜீவ உலகம் தேவநீதி இயேசு சாமிட கோடா கூடி ஜீவன் ஜீவ பூமி கோடா கூடி ஜீவ பூமி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க ஏசு அப்படித்தாங்க சிலுவையில் பேசியிருந்தாரு. பிசாசின் தலையை நசித்து பரம பாவி பிசாசு உலகத்தையே சுதந்திரிச்சிட்டார். பிசாஸ் கையில இருந்து பாவியினுடைய ஆட்சியெல்லாம் நீதிமானுக்கு ஏசு பாவிகளுக்கெல்லாம் ஜீவ சரிஞ்சவர் குத்தார இல்லையா? ஏசு நீ பாவியை கட்சி குடிக்கிற. ஏசு பாவிக்கு ஜீவ சரிஞ்சவர் தேவந்தருக்கு ஆதம் முழுவதுக்கு கொடுத்துட்டு ஆத்துமாக உலகத்தையே சுதந்திரிச்ச ஜனங்களும் எல்லாத்தையுமே சுதந்திரிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு இதுக்கு தேசமான காரியம் கிடையாது. கோடி ரூபாய் கூட இந்த காணி செய்தி கேட்கறதுனால உண்மை இந்த செய்தி நீ கேட்கறதுனால கோடி ரூபாய் காணி கிடக்கணும். கூகுள் பேல அனுப்புங்க. ஆமா என்னென்னவோ செய்தி கேட்டு காணிக்க அமைச்சுக்கிறீங்க. இப்ப தப்பைக்கு இந்த செய்தி கேட்டதுனால போடா கோடி காணிக்க. கூகுள் பே நம்பர் வேணுமா? 733-958-6648 காணிக்க அமைச்சா அதனால பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. என்னோட கனெக்ட் ஆகுறீங்க காணி கொடுத்தாக்கா. அதான் உண்மை. ஆமா அதுக்குதான் காணிக்கை பத்தி அடிக்கடி ஒவ்வொரு செய்தி நான் பேசுற ரகசியமே என்னோட கூட கனெக்ட் ஆகணும்னாக்கா காணிக்கை செலுத்தணும். இந்த செய்தி கேட்டதுனால கத்திரங்களோடு கூட பேசுறதுனால கத்திரங்களை உற்சாகப்படுத்தினால தைரியப்படுத்துறதுனால இந்த செய்தி கொடுத்த ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுத்தா என்னோட கூட கனெக்ட் ஆகும்போது அந்த ஆசீர்வாதம் மேல வரும்ன்றாரு ஒரு ஊழியக்கார் தெளிவா. அதனாலதான் ஒவ்வொரு செய்தியில காணிக்கை பத்தி கூகுள் பே நம்பர் கொடுக்குது. 733-958-6648 இந்த செய்தி மூலமா உடன்படுங்க. ஏதோ ஒரு காணிக்கை அனுப்புங்க. உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்புங்க. கனெக்ட் ஆகுங்க. வாய்நாளெல்லாம் கிறிஸ்துவ திறந்தோடு ஏற்பட்ட செய்திகள் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. போடா கூடியா பூமியை சுதந்திரிங்க. தேசத்தை சுதந்திரிங்க. பயப்படாதீங்க, கவலையாதீங்க, பயந்து சாகாதீங்க. எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொல்லாத மனுஷா இருந்தாலும் நன்மத்தை மாதிரியே தக்கம் தான். மனுஷன் யாருங்க? நன்மத்தையும் அவ்வளவுதாங்க. அது பொல்லாதான். அதுல சாபம் பாவம் மாட்டங்குது. பயந்துராத. பொல்லாத மனிதர்கள் எதிர்காலத்தை நினைச்சு பயந்துராத. ராஜ்யமே நம்மளுக்கு போடா கூட கொடுக்கட்டா. தேவனுக்கு தனக்கு ஆதாரம் எல்லா பிசாசுகளுக்கும் தேவனி போடா கொடுக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லி
அந்த தேசத்தாரை நீ அவர்கள் தேசத்தாரை தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். நீ அவர்கள் அவர் உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பாய். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். டெல்லா இருங்க, தைரியமா இருங்க. ஏசு ரத்தம் சகல பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம், எந்த பாவமான பாவம், பிசாசே சின்ன பாவம் ஏமாத்திரம் போல கூட்டு எல்லாம் சொன்னதுங்க. பிசாசே சின்ன பாவம் ஏமாத்திரம். ஏசு ரத்தம் பெரியதுங்க. ஏசு போடா கூட கொடுக்குறீங்க. எல்லாம் அடிச்சுன்னு போங்க. அசுத்தாவிலாம் பாவம் சாவம் பண்ணலாம். அசுத்தாவிலாம் அசுத்தாவி வருங்க. அதனால பாவம் 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 அடிச்சுனாலே அதுங்க. ஊழியக்காரன் பாவம் 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 ஏசு ரத்தம் பேசுப்பா. போடா கூட கொடுப்பா. பேசு தேவன் தருக்கு ஆதம் வந்து பூரத்துக்கு சகல பாவத்துக்கு அசுத்தாவி பசுத்தாவி தேவதூரெல்லாம் வந்து காப்பாற்றுவாங்க. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் இதோடு கூட முடிக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஆதாமுக்குள்ள இருக்காருங்க. நன்மை தீமை எத்தக்குள்ளா இருக்காருங்க. கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவ பிதாவாகிட்ட இயேசுவை தத்துவ இவ்வளவா இயேசு அவனோட பரலோக வானத்தில் சகல ஏற்படுத்துகிறாரு. இந்த பிதாகுமார் பசுத்தாவி சேர்த்துக்க, ஆதாம் வந்து முழு சேர்த்துக்க, வாய்நாள்லாம் சேர்த்துக்க, இடைவிடாம சேர்த்துக்க, எக்காலம் சேர்த்துக்க, சோத்து போகாம சேர்த்துக்க. நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். தேவனாய் கர்த்தர் தாமே முன்பாக கடந்து போவான். நீ அவர்கள் தேசத்தாரை அழிப்பாய். நீ அந்த தேசத்தாரை அழிப்பா. அவர்கள் தேசத்தை நீ சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடி யோசுவாவுக்கு முன்பாக கடந்து போவாய். நீ யோசுவாவே மாறுவாய். காணான் தேசத்தை வெட்டாது வீடு கடாது இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாப்ப ஒரு யோசுவா 30 லட்சம் இஸ்ரவேலுக்கு 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணான் வெட்டாது வீடு நடாது சகல வசூல் வீடு மன தோப்புத்தெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறான். பழைய ஏற்பாட்டு யோசுவா, புதிய ஏற்பாட்டு யோசுவா. அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள, நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணு. இதை நிமிஷம் நிச்சயமா நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை என்னன்னு சொல்லிக்கிறோம். பயப்படாத கலங்காத திகையா நீ நான் அல்ல, இயேசுவே எனக்கு பேசுகிறேன். இயேசு நானே வழியோ சத்திய ஜீவனமா இருக்கிறேன். கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாமுக்கு போடா கூட கொடுக்கிறார். என் பேர் சொல்லி லட்சக்கணக்கில் போடா கூடி ஜீவன் போடா கூடி வானத்து நட்சத்திர பூமி துளைப்பட இயேசு சரி இயேசு சாப்பிட பிதாகும் ஆதாம் வந்து 3 பயனாலாம் உங்களுக்கு இடைவிடா ஏற்காலத்துக்கு போது கொடுக்கிறதா முழுவது 8 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இயேசு கல்வி போடா கூடியாய் பூமி எங்க போடா கூடி ஜீவம் பூமி ஜீவமான ஜீவ சரி ஜீவரத்தம் ஜீவகுலகம் ஜீவமான ஜீவ ஐஸ்வர்யம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிறிஸ்துவாசுமானி அவருக்கு பிதாகும் ஆதாம் வாய்நாள் உங்களுக்கு இடைவிடா ஏற்காலத்து கொடுக்கிறதா பசுத்தாவெல்லாம் பசுத்தாயிருக்கு தேவதூரெல்லாம் பண்ணி பூமி உலக ஜீவனம் பரலோக ராஜ்யமாய் மாட்டும் ஜீவ பூமியா மாட்டும் ஜீவமான ஜீவரத்தம் ஜீவன தேவடைய ஆலயமாய் மாட்டும் ஜனங்க கோடா கூடி ஜீவன தேவடைய ஆலைகளாய் கோடா கூடி பேரை மாற்றுகிறது சுவாசம் அவப்பத்தியமாய் தேவன் தனக்கு பசுத்தாக விசுவாசிகள் ஆகியோர் தேசங்களை சுதந்திரிக்க ஜனங்களை சுதந்திரிக்க ஆத்மாக்களை கொள்ள சுதந்திரிக்கிற கதா விசுவாசிகள் ஆகிக்கிற கதா எங்க சபை குளோபல் சர்ச்சு எங்க சபைக்கு விமான பூரா பூமி பாதபடி எல்லோருக்கும் இயேசு கல்வி ஆதாம் சுவாசம் அசுத்தாக பசுத்தாக இருக்கிறது தேவதூரெல்லாம் பணிவிடை செய்து கதா மாம்சமான யாருக்கும் ரட்சிப்புல விடுவிட்டாங்க கண்ணுராஜ் உண்டாகிட்டு மாபெரும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இயேசு நாமத்தில ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் மூலமே அவர் பசுத்தராமத்தை சோதரி ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல வாரி மறவாதே கர்த்தருக்கு மகிழ்ந்தாதா என்னோட பெயர் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை போலவர் பகுதியில் எங்கள் சபை நடக்க ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக போங்க. தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. மறுபடி இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவது பசுத்தாவிய தேவன் உனக்கு முன்பாக கடந்து போவார். எல்லா சத்துருக்களையும் நீ பயப்படுகிற எல்லா சத்துருக்களையும் அவர் அழிப்பார். அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னபடி யோசுவானுக்கு முன்பாக கடந்து போவார். யோசுவானா பசு தேவன் தனக்கு இயேசு பரிவு பண்ணுகிறாய். நீயே ஒரு யோசுவாவை மாற்றப்படுவாய். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணும், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறதா கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க.
உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீருவீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் இருக்கிற வல்லமையாக பயன்படுத்துவார். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். கத்தவங்களாக இந்த செய்தி 4/12/2025 அன்று பதிவு செய்யப்பட்டது. கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனாய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவர் தாமே உனக்கு முன்னிட்டு அந்த தேசத்தாரை பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடி யோசுவானுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா.